ஒரு வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யத்தில் கனித்திருக்கிற வாழ்க்கையாக எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதற்கு கர்த்தர் ஒரு நிபந்தனையே சொல்கிறார். யோவான் 15 வாசிக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறவன் அதிக கனிகளை கொடுக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனுடன் ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 6:17 வாசிக்கிறோம். அதே போல் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவன் வெறுமையாக இருக்க மாட்டான், அவன் விருதாவாக இருக்க மாட்டான், அவன் கனி கொடுக்குற பாத்திரமாக இருப்பான். கர்த்தருக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் கர்த்தரோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு மரத்துலேருந்து கிளை பிரிந்து போனால் அந்த கிளைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது பூ பூக்காது, அது காய் காய்க்காது, அது கனியாய் மாற முடியாது. அது மரத்தோடு இசைந்து பிணைக்கப்பட்டிருக்கும்போது அதன் பனி கொடுக்க முடியும். பாருங்கள், நானே திராட்சை செடி என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சை செடியில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை, ஆண்டோடைய பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை வாழும்போது, நம்மளோட இணைந்திருக்கும் போது நாம் நிச்சயம்